சிரமமின்றி ஆதார் அட்டை வாங்கி தருவதாக கூறி 200 ரூபாய் வாங்கிக் கொள்வதாக கோவை மாவட்ட மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தேசிய அடையாள அட்டையாக கருதப்படும் ஆதார் அட்டை வாங்குவதற்காக கோவை மாவட்டத்தில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஆதார் அட்டை வழங்கும் மையங்களில் அதிகளவிலான பொதுமக்கள் கூட்டம் கூடுவதை பயன்படுத்திக் கொண்டு சிலர் 200 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக புகார் எழுந்துள்ளது. வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமின்றி உடனடியாக ஆதார் அட்டையை பெற்றுத் தருவதாக ஒரு கும்பல் பணவேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்மால் கார்டு எடுக்க போயிருந்தேன், ஒரே கூட்டமா இருக்கு. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த ஒன்னே முடியல. ரெக்கமெண்டேஷன் மூலமா 100-200 கொடுத்து உள்ள போறாங்க. நாங்க ஒரு 3 நாளா அலைஞ்சிடும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இங்க வந்து லைன்ல நிக்கிறோம். எங்களால எடுக்க முடியல. சிலர் வந்து என்ன பண்றாங்க, தெரிஞ்சவங்க காசு கொடுத்து அந்த மாதிரி முன்னாடி போய் எடுத்துறாங்க. அதனால பொதுமக்களாக எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. கிட்டத்தட்ட 15 நாளா இங்க வந்துட்டு இருக்கிறோம். இன்னும் எடுக்க முடியல. பொதுமக்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமென்று கேட்டுக்கிறோம். பணம் கொடுத்து ஆதார் அட்டை பெறுவோரையும் பண வசூலில் ஈடுபட்டுள்ளோரையும் தடுத்து நிறுத்துவதோடு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.